இந்த வீடியோவில் முருங்கைக்கீரையை வச்சு 2 நியூ டிஷ்ஷஸ் பார்க்கலாம். அந்த 2 டிஷ்ஷுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஷ் முருங்கைக்கீரை வடை. அதுக்கு முதல்ல 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் பச்சரிசி எடுத்துட்டு அதை தண்ணியில் ஊற்றி 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அதை கிரைண்ட் பண்ணியிருந்த பேஸ்ட்டில் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி தான் முருங்கைக்கீரை வடை பண்ணுறதுக்கு இந்த கிரைண்ட் பண்ணியிருக்க பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இந்த பேஸ்ட்டில் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததும் நல்ல கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வடை சுடுறதுக்கு தேவையான மிக்ஸை ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன, வடை சுட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வெயிட், அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லு ரொம்ப முக்கியம் பிகில. இப்போ நம்ம வடை சுட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அந்த மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல அதை வடை ஷேப்புக்கு நல்லா ரவுண்டாக தட்டி விட்டுக்கோங்க. கையே தட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அதை எண்ணெயில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமாக எங்கள் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நல்ல பொறுமையாக சுட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா டேஸ்டாக இருக்கும். ஃப்ளேம் அதிகமாக வச்சா ஒன்று வடை தீஞ்சிடும், இல்லைன்னா உள்ளே வேகாது. அதனால் மீடியம்லேயே வச்சு பொறுமையாக நல்லா வடையை சுட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் வடையை நல்லா தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு செவந்தா போதும். ரொம்ப கருக விடாமல் பக்குவமாக எடுத்து ஒரு பிளேட்டில் இல்லை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக எப்படி முருங்கைக்கீரை வடை பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து செகண்ட் ரெசிபியை பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம முருங்கைக்கீரை வடை பண்ணியிருக்கோம்ல, அந்த வடையில் நல்ல சின்னதாக பிச்சு வச்சுக்கலாம். இந்த டிஷ்ஷை நம்ம காரக்குழம்புக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த வடையில் 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவரும் காரமும் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணதும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு இந்த கொஷின் இருக்கலாம், கடலெண்ணெய் தான் சேர்க்கணுமா? அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. கடலெண்ணெய் இல்லாதவங்க உங்ககிட்ட இருக்கிற ஆயிலை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் அது ரொம்ப ஹெல்தி அண்ட் ஃபுட்டுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இல்லாதவங்க உங்ககிட்ட இருக்கிற ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் அவ்வளோதான். இந்த செகண்ட் டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டிஷ்ஷை காரக்குழம்புக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 முருங்கைக்கீரை புது டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் முருங்கைக்கீரை வச்சு பொரியல் செஞ்சு இல்லை சாம்பார் இல்லை முருங்கைக்கீரை குழம்பு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. அதெல்லாம் சாப்பிட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு போர் அடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வடையில் முருங்கைக்கீரை ஆட் பண்ணி செய்கிறப்போ முருங்கைக்கீரையோட டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வடையும் முருங்கைக்கீரையும் மிக்ஸ் ஆகுறப்போ இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ சாப்பிட்ற உங்களுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி மாதிரி அண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயுமே இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம கீரை வடைக்கான கர்ட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். கர்ட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல சாதத்தை குலைவாக வடித்து எடுத்துக்கோங்க. நான் குக்கரில் பண்ணுறதுனால நல்ல சாதத்தை குழையிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்ல சாதத்தை
மற்ற இல்லைன்னா பொட்டேட்டோ மேஷர் வச்சு குத்தி வெட்டுக்கலாம், அதுவும் கர்ட் ரைஸ் பக்குவத்துக்கு வர வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாக்கெட் கர்ட் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம கர்ட் ரைஸை தாளிக்க ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய பச்சை மிளகாய் இல்லைன்னா குட்டி பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு குட்டி ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் இதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக கர்ட் இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த தாளித்த கர்டில் நம்ம ரைஸ் அப்புறம் கர்டில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கர்ட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து என்ன, கர்ட் ரைஸை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நம்ம பண்ண கீரை வடையை வச்சு சாப்பிட வேண்டியது தானே. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.